மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சாமரவுக்கு எதிரான ஊழல் வழக்கு ஏப்ரல் 30 ஒத்திவைப்பு. யாழில் சுற்றுலா சென்றவர்களை தாக்கிய காவல்துறையினர், ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை. டிரம்பிற்கு ஈரான் வழங்கிய மர்ம பரிசு, பெரும் வியப்பில் அமெரிக்க ஜனாதிபதி. அமெரிக்காவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பாரிய வெடிப்பு, வெளியான தகவல். நீதிமன்ற வளாகத்திற்குள் நடந்த பயங்கரம், கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண். கணவனால் தீ வைக்கப்பட்ட மனைவி உயிரிழப்பு, மட்டக்களப்பில் துயரம். ஹோர்முஸை தொடர்ந்து கட்டுப்படுத்துவோம், ஈரானின் அதிரடி தீர்மானம். மின்சார விநியோகம் தொடர்பில் மக்களுக்கு வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள். எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தாசாநாயக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் 30 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கானது மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த 2016 ஆண்டு ஊவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட காசோலையொன்றை தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் வைப்பு செய்தார் என்று சாமரசம்பத் தாசாநாயக்கு மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணைகளுக்காக வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் 30 ஒத்தி வைத்ததாக அறிவித்துள்ளார். யாழ் மணல்காடு பகுதிக்கு சுற்றுலா சென்றவர்கள் மீது சிவில் உடையில் இருந்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகம் முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்து மத்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மூவரிடமும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்று நேரில் சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். குறித்த விடயத்தினை யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறையிலிருந்து மணற்காட்டிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் மீது காங்கேசன்துறை மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவைச் சேர்ந்து காவல்துறையினர் மது அருந்திய நிலையில் மேலாடைகளின்றி தாக்குதல் நடாத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் காணொலி ஆதாரங்கள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. அதில் தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறையினர் திணைக்கள வாகனத்தை பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிவில் உடையில் இருந்த அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக வன்முறையில் ஈடுபட்டமை குறித்து பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் வகையிலும் தவறிழைத்த அதிகாரிகள் மீது உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது முதற்கட்ட விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிற்கு பெரும் பண மதிப்புடைய ஒரு விலை மதிப்பெற்ற பரிசை ஈரான் வழங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் ஈட்டப்பட்டுள்ள வியக்கத்தக்க முன்னேற்றம் குறித்து தெளிவுபடுத்தினார். ஈரான் பேச்சுவார்த்தையாளர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பரிசை வழங்கியுள்ளனர், இதன் மதிப்பு மிக பரிசுத்தமானது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் கருத்துப்படி இந்த பரிசு நேரடியாக எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் தொடர்பானது. இருப்பினும் அந்த பரிசு என்ன என்பது குறித்த துல்லியமான விவரங்களை ட்ரம்ப் தற்போது வெளியிடவில்லை. ஈரான் எங்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள மிக தீவிரமான ஆர்வத்துடன் இருக்கிறது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஃபோர்ட் ஆர்தரில் உள்ள வலோரோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஒரு பாரிய வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இது ஒரு நாளைக்கு 380,000 பீப்பாக்கள் கொள்ளளவு கொண்ட ஒரு சுத்திகரிப்பு நிலையமாகும். வெடிப்பை தொடர்ந்து தீ விபத்தும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பாளர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றியுள்ளனர். ஃபோர்ட் ஆர்தர் நகர அதிகாரிகளின் கூற்றுப்படி சுத்திகரிப்பு நிலையத்தை சுற்றியுள்ள அனைத்து குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டது.
சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் தீ விபத்து காரணமாக போர்ட் ஆர்தர் நகரத்திற்கு செல்லும் அனைத்து முக்கிய சாலைகளும் மூடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெடிப்பில் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிபுரியும் 2 தொழிலாளர்கள் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெடிப்பு குறித்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெடிப்புக்கு காரணம் ஒரு தொழில்துறை வெப்பமூட்டியாக இருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இது ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுவினால் நடாத்தப்பட்ட தாக்குதல் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. மேலும் விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனாக்கள் கல்கமுவ நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் வளாகத்திற்கு முன்பாக 37 வயதான பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்டு தனிப்பட்ட விரோதத்தால் இந்த கொலை நடைபெற்றதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மொரக்கொள்ளகம பகுதியைச் சேர்ந்த வீரரத்ன பிரதீபடி சில்வா என்ற பெண்ணே கொலை செய்யப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று காலை சுமார் 9:20 மணியளவில் நீதிமன்ற வளாகத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. கத்திக்குத்து காயங்களால் படுகாயமடைந்த அந்த பெண் உடனடியாக கல்கமுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை சுமார் 9:45 மணியளவில் அவர் உயிரிழந்தார். கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பாணந்துறையைச் சேர்ந்த டெரோஷன் டி சில்வா என்ற சந்தேக நபர் கத்தியுடன் தப்பியோடிய போது கல்கமுவ நகரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் சில காலத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுமார் 7 மாதங்களுக்கு முன்பு அவர் சந்தேக நபரிடமிருந்து பிரிந்து வேறொருவருடன் வாழ்ந்து வந்துள்ளார். மேலும் அவர்கள் சட்டப்படி பிரியவில்லை. முந்தைய பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் பங்கேற்பதாக அவர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இருவருக்கும் இடையே நடந்த கடுமையான வாக்குவாதத்தின் பின்னர் சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை தாக்கியுள்ளார். சந்தேக நபர் கல்கமுவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கொக்காட்டிச்சோலை பிரதேசத்தில் மனைவி மீது மண்ணெண்ணெயூற்றி தீ வைத்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் எரிகாயங்களுக்குள்ளான மனைவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பி 2 மாதத்தின் பின்னர் நேற்று செவ்வாய்க்கிழமை உயிரிழந்துள்ளதாக கொக்காட்டிச்சோலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொக்காட்டிச்சோலை முனைக்காடு நாகதம்பிரான் கோவில் வீதியைச் சேர்ந்து 31 வயதுடைய மயில் வாகனம் இன்பமலர் தேவி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மனைவியின் உடல் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்ததில் அவர் எரிகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் படுகாயமடைந்த பெண் 10 நாட்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின்னர் சம்பவ தினமான நேற்று காலையில் வீட்டில் உயிரிழந்துள்ளார். அவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்காட்டிச்சோலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் ஹார்முஸ் நீரிணை மீது தனது கட்டுப்பாட்டை அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை தொடரும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஐநாவில் உள்ள ஈரான் மிஷன் வெளியிட்ட அறிக்கையில் விரோத செயல்களில் ஈடுபடாத கப்பல்கள் ஹார்முஸ் வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவை ஈரான் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த சில நாட்களாக நிலவி வரும் நடைமுறையை அதிகாரப்பூர்வமாக்கும் வகையில் பார்க்கப்படுகின்றது. அதாவது பல நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் தங்களது கப்பல்களுக்கு பாதுகாப்பான கடத்தல் அனுமதி பெற ஈரானுடன் மறைமுகமாக ஒப்பந்தம் செய்து வருகின்றன. சமீபத்தில் சீனா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் வெற்றிகரமாக இந்த நீரிணையை கடந்து சென்றுள்ளன. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஓமான் அருகிலுள்ள குறுகிய கடல் வழித்தடங்களை தவிர்த்து தற்போது கப்பல்கள் வடக்கு பகுதியாக லடாக் தீவு அருகேயுள்ள ஈரான் கடல் எல்லைகளில் வழித்தடம் மாற்றி செல்கின்றன. இதன் மூலம் கடல் போக்குவரத்தை ஈரான் கண்காணித்து கட்டுப்படுத்த முடிகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு அனுப்பியதாக கூறப்படும் 15 அம்ச அமைதி திட்டத்தில் ஹார்முஸ் நீரிணையில் சுதந்திரமாக கடல் போக்குவரத்து முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படாத நிலையில் இந்த முக்கியமான கடல் பாதையில் அதிகபட்ச கட்டுப்பாட்டை தொடர்ந்து பயன்படுத்தும் என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது.
நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக மின்சார தேவை அதிகரித்துள்ளதாக நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி பேயில் பிரதீப் விஜயதர்ஷன பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அதிகளவு மின்சாரம் பயன்படுத்தப்பட்ட தினமாக நேற்று முன்தினம் பதிவானது. நேற்றைய மின்சார தேவையானது 3089 மெகாவாட்டாக பதிவாகியுள்ளது. அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை மின்சார தேவையானது தொடர்ந்து 3000 மெகாவாட் அளவிலேயே பதிவாகி வருகிறது. அன்றைய தினம் 60.56 ஜிகாவாட் மணித்தியால மின்சாரம் நுகரப்பட்டுள்ளதுடன் தற்போது அது 58.59 ஜிகாவாட் மணித்தியால மட்டத்தில் காணப்படுகின்றது. வறட்சி வானிலை மற்றும் எரிபொருள் சவால்கள் நிலவிய போதிலும் மின்சார உற்பத்திக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தேவையான எரிபொருளை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றது. இதன் காரணமாக நாட்டில் தற்போது மின்தடை எதனையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. பொதுமக்களுக்கு தடையற்ற மின்சார விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் பொதுவாக வறட்சியான வானிலை நிலவும் காலப்பகுதியாகும். மின்சார தேவை அதிகரித்து வருவதால் நாட்டின் நலன் கருதி மக்கள் மின்சாரத்தை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அனைத்து நுகர்வோரிடமும் நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி பிஎல் பிரதீப் விஜயதர்ஷன பெரேரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.